ஓட்டப்பிடாரத்தில் 270 சதுர அடியில் அழகிய தனி வீடு 9 லட்சம் மட்டுமே. சிந்தியா லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் 9514163000. நாடாளுமன்ற மாநிலங்களவை தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய பெயர் அறிவிக்கப்பட்டிருக்கு. பதவிக்காலம் நிறைவடையக்கூடிய மூத்த வழக்கறிஞர் வில்சன் ஏற்கனவே நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக இருப்பவர், அவர் மீண்டும் வேட்பாளராகிறார். அதே போல கவிஞர் சல்மா இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராகிறார். அதே போல SR சிவலிங்கம் அவர்கள் நாடாளுமன்ற திமுக மாநிலங்களவை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த பலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது திமுக அணியால் 4 எம்பிக்களை பெற முடியக்கூடிய நிலையில் 3 திமுக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பஸ்ஸஸ் அநேகமாக 4வதாக அந்த அணிக்கு கிடைக்கக்கூடிய வேட்பாளர் அவங்க ஒப்பந்தம் செய்தபடி மக்கள் நீதி மையத்துக்கு வழங்கப்படலாம் அப்படிங்கிற பேச்சு இருக்கிறது. இல்லை திரு வைகோ அவர்கள் அறிவிக்கப்படுவாராங்கிற கேள்வி எல்லாமும் கூட எழுந்திருக்கக்கூடிய நிலையில் வில்சன், சிவலிங்கம், கவிஞர் சல்மா ஆகியோர் திமுகவுடைய வேட்பாளர்களாக நாடாளுமன்ற மாநிலங்களவை தேர்தலுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றிய மேலும் விவரங்களோடு ரமேஷ் இது பற்றிய விவரங்களை விரிவாக பதிவு செய்யுங்க. வணக்கம் ஹரி. அதாவது ஜூன் 19ஆம் தேதி ராஜ்யசபா தேர்தல் நடைபெறும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிட்டாங்க. இதுல திமுக வசம் 4 ராஜ்யசபா சீட் அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்த 4ல யார் யார் வேட்பாளராக களம் இறங்குவார்கள் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் அரசியல் வட்டாரத்துல எழுந்தது. இப்போது திமுக தலைமை அதிகாரப்பூர்வமாக யார் யார் வேட்பாளர்கள் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே ராஜ்யசபா எம்பியாக இருந்து பதவிக்காலம் முடிவடையக்கூடிய மூத்த வழக்கறிஞர் வில்சனுக்கு மீண்டும் திமுக தலைமை வாய்ப்பு வழங்கியிருக்கிறது. அதன் மூலம் அடுத்த ராஜ்யசபா எம்பியாக மீண்டும் வில்சன் தொடர்கிறார். வில்சனை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா மத்திய அமைச்சரவை கொண்டு வரக்கூடிய பல்வேறு மசோதாக்கள்ல வில்சன் சட்டப்பூர்வமான வாதங்களை முன்வைத்து வர்றதுனாலையும் சமீபத்தில் ஆளுநர் தொடர்பான வழக்குல திறம்பட செயல்பட்டதன் காரணமாகவும் வில்சன் டெல்லியின் முகமாக திமுகவுக்கு முக்கியமான பங்காற்றி வர்றதுனால அவருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு திமுக வட்டாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி தோமுசா பொதுச் செயலாளர் சண்முகம், MM அப்துல்லா இரண்டருடைய பதவிக்காலமும் முடிந்த நிலையில அந்த 2 பேருக்கும் வாய்ப்பு இல்லை. புதிதாக SR சிவலிங்கம், கவிஞர் சல்மாவுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுல SR சிவலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவின் சேலம் கிழக்கு மாவட்ட செயலராக இருக்கிறார். சேலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில SR சிவலிங்கத்துக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த கொங்கு மண்டலத்தை பலப்படுத்திட்டு வராங்க. அந்த அடிப்படையில சேலத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில SR சிவலிங்கம் திமுகவின் ராஜ்யசபா வேட்பாளராக இப்போது களமிறக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. 3வது வேட்பாளராக கவிஞர் சல்மாவுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர் திமுகவின் செய்தி தொடர்பு இணை செயலராக இருக்கிறார். செய்தி தொடர்பு துறைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில இவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய ஊடகத்துறை விவாதங்கள்ல கலந்து பேசக்கூடிய ஒருவர் கவிஞர் சல்மா. அவருக்கு இந்த ராஜ்யசபா எம்பியாக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறத திமுக தலைமை வழங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல திமுக கூட்டணியில மக்கள் நீதி மையம் இணைஞ்சாங்க. அப்போ மக்கள் நீதி மையத்துக்கு 2025ஆம் ஆண்டு ராஜ்யசபா தேர்தல் வரும்போது அவங்களுக்கு ஒரு இடம் தரோம் அப்படின்னு திமுக சொல்லியிருந்தாங்க. ஓட்டப்பிடாரத்தில் 270 சதுர அடியில் அழகிய தனி வீடு 9 லட்சம் மட்டுமே. சிந்தியா லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் 9514163000.